இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசைங்க, ஸ்கேட்டிங் ஷூ வாங்கி அதில் வந்து அப்படியே நடந்து அப்படியே பறந்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய டைம்லலாம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் வஉசி பார்க்கெல்லாம் போய் பார்க்கும்போது அப்படியே குழந்தைங்க சருன்னு ஓடுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஓடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பேன். பட் அப்போல்லாம் வந்து ட்ரை பண்ணல. இப்போ வந்து நான் ஸ்கேட்டிங் ஷூ வந்து ஷூன்னு சொல்ல மாட்டேன், ஸ்கேட்டிங் வாங்கியிருக்கேன். அதை வந்து இன்னைக்கு எடுத்து எப்படி ஓடுது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் ட்ரை பண்ணாதான் அது வந்து பழகிருந்தேன்னா நம்ம இந்த வயசில் ஓட்டுறதுக்கும் அந்த வெயிட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஓட்டுறேன். இனி என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில. அதை வந்து இப்போ வீடியோவாக நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டாவே ஃபேஸ்புக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லாஸ்ட் 2 வீடியோலுமே நீங்கள் ரொம்ப லைக் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்லா லைக் கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதோட நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நான் வந்து இது இப்போது ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வந்துச்சு. இதை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, வந்துருச்சு. எப்படி இருக்கு? இதில் பெல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து எப்படா க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து இப்போ ஃபிட் பண்ணணும். இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம எப்படி கலட்டிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நீளமாக கூட லென்த்தியாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்றனால இப்படியே வச்சுருக்கேன். நான் வந்து இது இப்போ காலில் வச்சு மாட்டிக்கிறேன். பயமாக தான் இருக்குது. எப்போவுமே வந்து அப்படியே ரோல் ஆகுது பார்த்தீங்களா, பயமா இருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், விழுந்துருவனா என்னன்னு எனக்கே தெரியல. பாருங்க, நான் வந்து இது இப்போ கட்டிட்டேன். முன்ன பின்ன இதுல நடந்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ பாருங்க, நல்லா அது வந்து போகுது. எந்திரிச்சு நின்னா போகுமா என்னன்னு தெரியல. போகும் கண்டிப்பா. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இது பாருங்க, இப்போ நல்லா இருக்கு. எந்திரிச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். வழுக்குது. யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வாமா. எங்க அம்மா திட்டுறாங்களான்னு தெரியல. கண்டிப்பா திட்டுவாங்க. வாமா. என்ன தெரிஞ்சு மாட்டி வச்சிருக்கிற கையில? எந்திரி, எனக்கு எந்திரி, எந்திரி. இரு, நீ பிள்ளையான எழுத்து போடுறத. இரு இரு, எந்திரிச்சிட்ட. இதெல்லாம் எதுக்கு? இதைய மாட்டி வச்சுட்டு எந்திரிச்சிட்ட ஒரு வழியா. சரி சரி சரி, வா நீ விடு. நான் இதுல கொஞ்சம் நடந்து பாக்குறேன். அப்படி எங்க சொல்லிட்டியா? விழுக மாட்டேன் விழுக மாட்டேன் விடு. வேண்டாத வேலையும் பண்ணி இந்த சைடு நான் பிடிச்சிக்கிறேன். விழுக மாட்டேமா, விடு. சாக்கு மாட்டி நானே எண்ணெய் போடுறது நீ. இந்த
வந்துட்டமா உன்னை நான் பிடிச்சா அப்புறம் எண்ணெய் இழுத்து போட்டு சரி விடுமா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே நடந்து பார்க்குறேன். காம்பவுண்டு பிடிச்சி நடந்து பார்க்குறேன். காமன் பிடிச்சிக்கிறியா? நான் பிடிச்சிக்கிறேன். ஆம்பளை பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே இருக்கு? இல்லை நான் பிடிச்சிக்கிறேன். என்னென்னு மாட்டிட்டு சரி நீ தள்ளிக்க, நான் நடந்து பார்க்குறேன். நான் விழுக மாட்டேன், நீ போ. நான் பிடிச்சிக்கிறேன், காம்பவுண்டை பிடிச்சிக்கிறேன். நீ போவா, நான் பிடிச்சிக்கிறவா. நீ தள்ளிக்க, நான் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே, நான் வந்து இப்போ தனியாக நடக்கிறதுக்கு பார்க்குறேன். கை எடுத்துட்டேன், இப்போ நிற்கிறேன். தனியாக நடக்கிறதுக்கு பார்க்குறேன். நடந்துட்டேன். இனியும் அதை கொஞ்சம் நடந்து ட்ரெயின் பண்ணி பார்க்குறேன். ஓகே சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் வெளியில நடந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைச்சீங்க? நான் விழுந்துருவேன் தானே நினைச்சீங்க? நான் விழுகிற மாதிரி போனேன். பட் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சைடில் கை கொடுத்தனால நான் அப்படியே நடந்து வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ண கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கேட்டிங் பண்ணி நான் வீடியோ ஒன்று கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேங்க. அது உறுதி நான் சொல்கிறது.
இது வந்து ஏன் இப்போ வந்து போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்க மொபைலு, டிவி இந்த மாதிரி தான் விளையாடுறாங்களே தவிர இந்த மாதிரி ஸ்கேட்டிங்லாம் விளையாடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் இருக்கும், அவங்களும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோடு நல்லா விளையாடுவாங்க. இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 750 ரூபா தாங்க, வேறு ஜாஸ்தியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து விளையாட பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு மனசு ரிலாக்ஸ், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னும் போது அப்படியே அந்த ஸ்கேட்டிங் ஷூ எடுத்து வச்சு அப்படியே நடக்கும்போது மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வயசில் எனக்கே இப்போ கொஞ்சம் ஒரே நாளில் நான் நடந்து பழகிடுவேன் அப்படின்னா குழந்தைங்கன்னும் போது சீக்கிரம் பழகிடுவாங்க. இதே மாதிரி வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்கும் பழக்கலாம், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. யார் யார் விழுந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் விழுகலை, இனியும் கொஞ்சம் நடந்து நான் பழகி ஒரு வேளை விழுந்தேன்னா நான் உங்களுக்கு அப்போ மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? விழுக மாட்டேன்னு நம்பிக்கை இருக்க, விழுந்தால். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். Give it to me, baby.